ரிகேப். போன வீடியோவில் ஹாரி, ரான், ஹெர்மைனி மற்ற 5th இயர்ஸ்க்கும் அவங்களோட அவல்ஸ் எக்ஸாம் நடக்குது. ஒரு வாரம் எக்ஸாம்ஸ் நடந்தது. அந்த ஒரு வாரமும் ஹாரி நல்லா பண்ண மாதிரி தோணுது. சாப்டர் 31 பார்ட் 3. அவங்க எல்லாரும் கிரிஃபிண்டர் காமன் ரூமுக்கு போகும்போது பாவதி பாட்டில் இன்னும் 4 எக்ஸாம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லறா. இன்னும் 4 தானா? எனக்கு அரித்மென்சி இருக்கு, அதுதான் இருக்கிறதுலே டஃபஸ்ட் அப்படின்னு ஹெர்மைனி திட்டறா. அதுக்கப்புறம் யாரும் அவகிட்ட வாயை கொடுத்து மாட்டிக்கல. அதனால அவளால யாரையும் திட்ட முடியல. அதுக்கு பதிலாக அங்க இருந்த ஃபர்ஸ்ட் இயர்ஸ் சத்தமா சிரிச்சதுக்காக திட்டறா. ஹாரி டியூஸ்டே அன்னைக்கு நடக்க இருந்த கேர் ஆஃப் மேஜிக்கல் கிரீச்சர்ஸ் எக்ஸாம்ல நல்லா பண்ணணும்னு யோசிச்சான். ஏன்னா இல்லைன்னா ஹேக்ரிட் ரொம்பவே டவுன் ஆயிடுவாரு. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மத்தியானம் நடந்தது. ஃபார்பிடன் ஃபாரஸ்டோட எட்ஜில் இருக்கிற லான்ல தான் நடந்தது. அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கிபைன்ஸ்க்கு நடுவில் இருந்த ஒரு நாளை கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அதுங்களுக்கு பாலை ஆஃபர் பண்ணால் அதுங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நால்ஸ் ரொம்ப சஸ்பீஷியஸான க்ரீச்சர்ன்றனால ஒன்றுத்துக்கும் அதை கொடுக்கும்போது அதை பாய்சன் பண்ண ட்ரை பண்ணுறதா நினச்சி கத்த ஆரம்பிச்சுடுங்க. அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்து ஒரு பவுட் ட்ரக்கில் எப்படி கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதோ, அதுக்கப்புறம் ஒரு ஃபயர் கிராபை எப்படி ஃபீட் பண்ணுறது, அதை க்ளீன் பண்ணுறதுன்றதையும், உடம்பு சரியில்லாத யூனிகார்னுக்கு என்ன விதமான சாப்பாடு கொடுக்கணுன்றதையும் அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஹேக்ரிட் அவங்க எல்லாரையும் அவரோட கேபின் ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஹாரியோட எக்ஸாமினர் ஒரு குண்டான குள்ளமான வெச் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவன் எக்ஸாமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது ஹாரி ஹேக்ரிதை பார்த்து ஒரு பெரிய தம்ஸ் அப்பை காமிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறான். புதன்கிழமை நடந்த ஆஸ்ட்ரானமி தியரி பேப்பரில் ஹாரி நல்லா தான் எழுதின மாதிரி அவனுக்கு தோணுச்சு. ஆனால் அவன் ஜூபிட்டர்ஸோட மூனோட பேர்களை எல்லாம் கரெக்டாக எழுதினானான்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது. அவங்களோட ஆஸ்ட்ரானமி ப்ராக்டிக்கல் பேப்பர் அன்றைக்கி நைட்டு தான் நடக்க இருந்தது. அதனால் அன்றைக்கி ஆஃப்டர்நூன் டிவினேஷன் நடந்தது. டிவினேஷனை ரொம்ப மோசமாக தான் ஹாரி பண்ணியிருந்தான். அவன் கிறிஸ்டல் பால்குள்ளே பார்க்கும்போது எதுவுமே தெரியல தான். அவன் டீ லீஃப் ரீட் பண்ணும்போது என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல. ப்ரொஃபஸர் மார்ச்பேங்க்ஸ் ஒரு குண்டான கருப்பான ஸ்ட்ரேஞ்சரை மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னான். அவங்களோட பாம் லைன்ஸை ரீட் பண்ணும்போது அவங்களோட லைஃப் லைனையும் ஹெட்லைனையும் மாற்றி ரீட் பண்ணி அவங்க போன டியூஸ்டேவே செத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். எக்ஸாம் முடிச்சுட்டு 2 பேரும் மார்பிள் ஸ்டேர்கேஸில் கீழே இறங்கி வரும்போது, நம்ம எப்படினாலும் அதில் ஃபெயில் தான் ஆகியிருப்போம் அப்படின்னு ரான் சொல்லிட்டு வரான். ரான் அவன்கிட்ட பிஸியாக அவன் எப்படி எக்ஸாமினர்கிட்ட கிறிஸ்டல் பாலில் ஒரு அசிங்கமான ஆள் அவரோட மூக்கில் ஒரு வார்ட்டோட இருக்காருன்றதை டிஸ்கிரைப் பண்ணும் போது அவன் திரும்பி பார்க்கும்போது அவன் எக்ஸாமினரோட ரிஃப்ளெக்ஷனை தான் பற்றி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவன் உணர்ந்ததும் அவன் அப்படியே நொந்தே போயிட்டான். நாம் முதல்ல அந்த சப்ஜெக்டை எடுத்துருக்கவே கூடாது அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு வரான். அட்லீஸ்ட் நம்ம இனிமே அதை படிக்க தேவையில்லைல்ல அப்படின்னு ரான் சொல்லறான். யா இனிமே ஜூபிட்டரும் யுரேனஸும் ஃப்ரெண்டாக ஆனால் என்ன நடக்கும் அப்படின்லாம் ப்ரிடிக்ட் பண்ண தேவையில்ல அப்படின்னு ஹாரி சொல்லறான். இனிமே என்னோட டீ லீவ்ஸில் டைன்னு வந்தால் கூட நான் அதை குப்பை தொட்டியில் தான் போடுவேன். அது இருக்க வேண்டிய இடம் அதுதான் அப்படின்னு ரான் சொல்லறான். இதை கேட்டு தான் ஹாரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் ஹெர்மைனி அவங்க கூட ஜாயின் பண்ணறா. உடனே அவன் சிரிக்கிறத நிறுத்திடுறான். நான் அரித்மென்சி நல்லா தான் பண்ணேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. ஹாரியும் ரானும் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கிறாங்க. சரி, நம்ம டின்னருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டார் சார்ட்ஸை ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு அவ சொல்லறா. அன்னைக்கு நைட் 11 மணிக்கு எல்லாரும் ஆஸ்ட்ரானமி டவருக்கு போகிறாங்க ஆஸ்ட்ரானமி எக்ஸாமுக்காக. அன்னைக்கு நைட் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்தது ஸ்டார் கேசிங்க்கு. மேகங்கள் இல்லாமல் அமைதியாக எல்லாவும் அசையாமல் நிலாவோட வெளிச்சமும் கரெக்டாக இருந்தது. எல்லாரும் அவங்கவுங்க டெலிஸ்கோப்பை செட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ப்ரொஃபஸர் மார்ச்பேங்க்ஸ் எக்ஸாம் துவங்கட்டும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் அவங்களோட ஸ்டார் சார்ட்டில் ஃபில் பண்ண ஆரம்பித்தாங்க. ப்ரொஃபஸர் மார்ச்பேங்க்ஸும் ப்ரொஃபஸர் டாஃப்டியும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவில் நடந்து அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்கன்றத அப்சர்வ் மட்டும் பண்ணினாங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப அமைதியாக இருந்தது. எக்ஸப்ட் அங்கங்கே இருக்கிற பார்ச்மெண்ட் திருப்புற சத்தமும் டெலஸ்கோப் அட்ஜஸ்ட் பண்ணுற சத்தமும் குவில்ஸால் எழுதுகிற சத்தத்தை தவிர. அரை மணி நேரம் ஆச்சு, அப்புறம் 1 மணி நேரம் ஆச்சு. அங்கங்கே ஜன்னல்களில் இருந்த வெளிச்சம் எல்லாம் இப்போ மறைஞ்சு போகுது.
ஹாரி அவனோட ஓரியன் கான்ஸ்டலேஷனை சாட்டில் கம்ப்ளீட் பண்ணி முடித்த நேரத்தில் காசலோட ஃப்ரண்ட் டோர்ஸ் ஓப்பன் ஆகுது. ஹாரி அவனோட டெலஸ்கோப்பை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணும்போது கீழே பார்க்குறான். 5-6 ஷேடோஸ் மூவ் ஆகிறது அவனுக்கு தெரிஞ்சுது. ஹாரி திரும்பவும் டெலஸ்கோப்பை பார்த்து அதை ரீஃபோக்கஸ் பண்ணுறான். இப்போது வீனஸ் எக்ஸாமின் பண்ணுறான். அவனோட சார்ட்டை பார்த்து அதில் எழுதுறதுக்காக போகிறான். ஆனால் அந்த நேரத்தில் ஏதோ அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. அவன் குவில்ல பாஸ் பண்ணிட்டு கீழே குனிஞ்சு பார்க்குறான். அந்த 5-6 ஷேடோஸில் ஒன்று அம்ரிட்ஜ். ஏன் அம்ரிட்ஜ் இந்த நேரத்தில் 5 பேரோட நடந்து போகிறாங்க அப்படின்னு யோசிக்கிறான். யாரோ அவனுக்கு பின்னாடி இருமுறாங்க. அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகத்துக்கே வருது அவன் எக்ஸாமில் உட்காந்துருக்கான்னு. அவன் வீனஸோட பொசிஷனை மறந்துட்டான். அதனால திரும்பவும் டெலஸ்கோப்பில் பார்த்து கண்டுபிடிச்சி அவன் எழுத போகிறான். அந்த நேரத்தில் திரும்பவும் ஒரு சத்தம், ஒரு நாய் குலைக்கிற சத்தம். ஹாரியோட ஹார்ட் வேகமாக அடிக்க ஆரம்பிச்சுது. அவன் இப்போ நேராக ஹேக்ரிதோட ஜன்னலை தான் பார்க்குறான். ஹேக்ரிதோட வீட்டில் இப்போ லைட் எரியுது. லானில் நடந்து போன அந்த 6 பேர் இப்போ ஹேக்ரிதோட வாசலில் தான் இருக்காங்க. ஹேக்ரித் கதவை திறந்த உடனே அவங்க உள்ளே போகிறத அவனால் பார்க்க முடிஞ்சது. ஹாரிக்கு அன்ஈஸியாக இருந்தது. அவன் திரும்பி பார்க்குறான். ரான் அதை ஹெர்மைனியாதை அவன் பார்த்ததை நோட்டீஸ் பண்ணாங்களான்னு. ஆனால் அந்த நேரத்தில் ப்ரொஃபஸர் மார்ஷ்பேங்க்ஸ் அவனுக்கு பின்னாடி நடந்தனால அவன் யாரோட ஒர்க்கையோ பார்த்து காப்பி அடிக்கிறதா நினைக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு அவன் குனிஞ்சு அவனோட ஸ்டார் சார்ட்டில் எழுத ஆரம்பிக்கிறான். அப்படியே அவன் ஹேக்ரிதோட கேபினை தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போது கேபின்குள்ளே இருக்கிறவங்க நடக்கிறாங்க போல். ஏன்னா கேபின் விண்டோவில் இருந்து வர வெளிச்சம் அப்பப்போ மறைஞ்சு போகுது. ப்ரொஃபஸர் மார்ஷ்பேங்க்ஸ் அவனை தான் பார்க்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சுது. அதனால் அவன் திரும்பவும் டெலஸ்கோப்பில் பார்க்குறான். ப்ரொஃபஸர் மார்ஷ்பேங்க்ஸ் அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போகிற நேரத்தில் திடீர்னு பயங்கரமான ஒரு சத்தம் கேட்குது. நிறைய பேர் இப்போது அவங்களோட டெலஸ்கோப்பில் இருந்து இப்போ ஹேக்ரினோட கேபினை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ப்ரொஃபஸர் டாஃப்டி திரும்பவும் லைட்டாக இருமிட்டு ட்ரை அண்ட் கான்சன்ட்ரேட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு அவர் சொல்லுறாரு. நிறைய பேர் இப்போ திரும்ப அவங்களோட டெலஸ்கோப்பை பார்த்து சார்ட்டை எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஹாரி அவனோட லெஃப்ட் சைட் பார்க்குறான். ஹெர்மைனி இன்னும் ஹேக்ரிதோட கேபினை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. 20 minutes to go அப்படின்னு ப்ரொஃபஸர் டாஃப்டி சொல்லுறாரு. ஹெர்மைனி அதிர்ந்து போய் அவளோட ஸ்டார் சார்ட்டை திரும்பவும் எழுத ஆரம்பிக்கிறான். ஹாரி குனிஞ்சு அவனோடதை பார்க்குறான். அவன் வீனஸ்க்கு பதிலாக மார்ஸ்ன்னு எழுதியிருக்கான். அதை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். அப்போது பேங்க் ஒரு பயங்கரமான சத்தம். நிறைய பேர் ஆவுச் அப்படின்னு கத்துறாங்க. ஏன்னா அவங்களோட கண்களை டெலஸ்கோப்பில் இடிச்சுக்கிட்டாங்க. ஹேக்ரிதோட வீட்டு கதவு இப்போது ஓப்பன் ஆகுது. அவங்களால இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்க முடிஞ்சது. ஹேக்ரித் கத்திக்கிட்டே வெளியே வராரு. அவரை சுற்றிலும் இப்போ 6 பேரும் நிற்கிறாங்க. ஏதோ ரெட் கலர் நூலை பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி இருந்தது. எல்லாரும் ஹேக்ரித்தை ஸ்டன் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு ஹாரிக்கு புரிஞ்சுது. நோ அப்படின்னு ஹெர்மைனி கத்துறா. மை டியர், இப்போது எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ப்ரொஃபஸர் டாஃப்டி சொல்லுறாரு. ஆனால் யாரும் அவரை கண்டுக்கலை. எல்லாரும் இப்போது ஹேக்ரிதை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய இப்போது ஜெட்ஸ் ஆஃப் ரெட் லைட் விழுது. ஹேக்ரிதோட கேபினில் எல்லா இடத்துலையும் அவர் பவுன்ஸ் ஆகி போகிற மாதிரி இருக்குது. அவர் இன்னும் நிமிர்ந்து தான் நிற்கிறாரு. நிறைய பேர் கத்துற சத்தம்லாம் கேட்குது. ரீசனபிளாக இருங்க ஹேக்ரித் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுறாரு. ரீசனபிளாக இருக்கவா? உங்களாலலாம் என்னை பிடிக்க முடியாது டாலிஷ் அப்படின்னு ஹேக்ரித் சொல்லுறாரு. ஹாரியால் ஃபேங்க் ஹேக்ரித்க்கு முன்னாடி டிஃபெண்ட் பண்ணி நிற்கிறத பார்க்க முடிஞ்சது. கொஞ்ச நேரத்துலேயே ஒரு ஸ்டனிங் பெல் அது மேலே விழுந்து அது தரையில் விழுந்துடுது. ஹேக்ரித் பயங்கரமாக கத்திட்டு அதுக்கு காரணமாக இருந்த அந்த ஊசாடை அவர் தரையில் இருந்து தூக்கி எரிஞ்சாரு. அந்த ஆள் 10 அடி தூரத்தில் போய் விழுந்தான். அந்த ஆள் எந்த ஒரு அசையுமே இல்லாமல் மயக்கமாயி கிடந்தாரு. ஹெர்மைனி அவளோட கைகளால் வாயை மூடிக்கிட்டா. ஹாரி திரும்பி ரானை பார்க்குறான். ரானும் பயந்து போய் தான் நிற்கிறான். ஹேக்ரித் இதுக்கு முன்னாடி அவங்க இவ்வளோ கோவமாக பார்த்ததே கிடையாது. அங்கே பாருங்க அப்படின்னு பார்வதி சொல்லறா. இப்போவா? இன்னும் 16 நிமிஷம் தான் இருக்கு யூனோ அப்படின்னு ப்ரொஃபஸர் டாஃப்டி சொல்லுறாரு. ஆனால் யாரும் அவரை கண்டுக்கவே இல்லை. எல்லாரும் இப்போ ஹேக்ரிதை நோக்கி ஓடுற இன்னொரு ஃபிகரை தான் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறீங்க நீங்க? எவ்வளோ தைரியம் உங்களுக்கு அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. அது ப்ரொஃபஸர் மெக்கானகல் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லுறா. அவர் விடுங்க விடுங்கன்னு சொல்றேன்ல அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கானகலோட வாய்ஸ் கேட்குது. எதனால அவர் அட்டாக் பண்ணுறீங்க? அவர் ஒன்றுமே பண்ணலையே, இந்த மாதிரி பண்ணுறதுக்கா அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஹெர்மைனி, பார்வதி அண்ட் லாவெண்டர் 3 பேரும் அலறாங்க. அந்த கேபினை சுற்றி இருந்த ஆட்கள் அவங்களுக்கு நேராக 4 ஸ்டன்னிங் கர்ஸை விடுறாங்க. ஒரு நிமிஷத்துக்கு அவங்க ரொம்பவே பிரகாசமான மாதிரி க்ளோவாராக ஒரு ரெட் கலராக
அப்புறம் அவங்க பறந்து போய் கீழே விழுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அசையவே இல்லை. கேலப்பிங் கேர்கோயல்ஸ், எந்த ஒரு வார்னிங்கும் இல்லாம இப்படி பண்றாங்களே அப்படின்னு ப்ரொஃபசர் டாஃப்டி சொல்லறாரு. அவரும் எக்ஸாம் நடக்குதுன்றதையே மறந்துட்டாரு. கோழைங்களா அப்படின்னு ஹேக்ரிட் கத்துறாரு. கோழைங்க, இதை வாங்கிக்கோங்க இதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துல இருந்தவங்கள 2 குத்து குத்துறாரு. அவர் குத்துனதும் கீழே விழுந்து அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுறாங்க. அவங்க யாருமே எந்திரிக்கவே இல்லை. ஹேக்ரிட் குனிஞ்சிருந்ததை பார்த்து ஐயோ ஏதோ ஸ்பெல் பட்டுடுச்சு போல அப்படின்னு ஹாரி யோசிக்கிறான். ஆனால் அடுத்த செகண்ட் ஹேக்ரிட் நிமிர்றாரு. அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு சாக்கு மூட்டை மாதிரி இருந்தது. ஹாரிக்கு அது ஃபேங்கோட பாடி அப்படின்னு தெரிஞ்சது. அவரை பிடுங்க பிடுங்க அப்படின்னு ஆம்ரிட்ஜ் கத்துறாங்க. ஆனால் அவங்க கூட இருந்த ஒரே ஒரு ஹெல்ப்பர் ஹேக்ரிட்க்கு பின்னாடி போகிறதுக்கு ரொம்பவே ரிலக்டண்ட்டாக இருந்தார். இன்ஃபேக்ட் அவர் பின்னாடி போகும்போது அவரோட மயக்கம் போட்டு விழுந்த கொலீக்ஸ் மேலே தடுக்கி அவரும் கீழே விழுந்துடுறாரு. ஹேக்ரிட் இப்போ வேகமா ஃபேங்கை தூக்கிட்டு கேட்டை நோக்கி ஓடுறாரு. ஹாரியும் ஹாரியோட கிளாஸ்மேட்ஸும் ஹேக்ரிதையே பார்த்துட்டு இருக்காங்க. அவர் இருட்டில் மறையிற வரைக்கும் யாருமே எதுவுமே பேசலை. அப்புறம் ப்ரொஃபசர் டாஃப்டியோட வாய்ஸ், இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு எவ்ரிபடி அப்படின்னு சொல்லறாரு. ஹாரியோட ஸ்டார் ஷாட் இன்னும் முக்காவாசி கூட முடியல. ஆனால் ஹாரிக்கு எக்ஸாம் எப்போ முடியுமோன்னு இருந்தது. ஒரு வழியாக அது முடிஞ்சது. அவனும் ஹெர்மைனியும் ரானும் அவங்களோட டெலஸ்கோப்ஸை எல்லாம் அவங்களோட பேக்ல வச்சுட்டு கீழே நடக்கிறாங்க. எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே இப்போ தூங்க போகலை. எல்லாரும் எக்ஸைட்டடா சத்தமாகவும் படிக்கட்டில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மோசமான பொம்பளை எப்படி ஹேக்ரித நடுராத்திரி போய் பிடிக்க பார்த்துருக்கேன் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. ட்ரெலானிக்கு நடந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஏர்னி மேக்மில்லன் சொல்லறான். ஹேக்ரித் பரவாயில்ல, தப்பிச்சிட்டாரு. எப்படி எல்லா ஸ்பெல்ஸும் அவர் மேல இருந்து பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னு ரான் கேட்குறான். அது அவரோட ஜாயிண்ட் பிளட்டா இருக்கும். அவங்கள ஸ்டன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அவங்களும் ட்ரால்ஸ் மாதிரி தான், ரொம்ப டஃப். ஆனால் பாவம் ப்ரொஃபசர் மெக்கானகல் 4 ஸ்டன்னிங் கர்ஸ் அவங்களோட செஸ்ட்லேயே. அவங்க அவ்வளோ ஒன்றும் யங்கு கிடையாது இல்லையா அப்படின்னு அவ சொல்லறா. ஆமாம் ரொம்ப மோசம்தான். சரி, நான் தூங்க போகிறேன், குட் நைட் ஆல் அப்படின்னு ஏர்னி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அட்லீஸ்ட் ஹேக்ரிதை ஆஸ்கபனுக்கு கொண்டு போகலை. ஐ சப்போஸ் அவர் போய் டம்பிள்டோரோட ஜாயின் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரான் சொல்லறான். ஆமாம், நானும் அதை தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹெர்மைனி இப்போ அழற மாதிரி சொல்லறா. இது ரொம்ப மோசம். முதல்ல டம்பிள்டோரை வெளியேற்றினாங்க, இப்போ நம்ம ஹேக்ரிதையும் லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அவ சொல்லறா. அவங்க 3 பேரும் இப்போ கிரிஃபிண்டோர் காமன் ரூம்குள்ளே நுழையிறாங்க. கிரவுண்டில் நடந்த சத்தத்தால் நிறைய பேர் முழிச்சிருந்தாங்க. சீமஸ் அண்ட் தீவ் ஹாரி ரான் ஹெர்மைனிக்கு முன்னாடியே வந்தனால அவங்க மேலே ஆஸ்ட்ரானமி டவரில் இருந்து என்ன பார்த்தாங்கன்றதை எல்லார்கிட்டையும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஏன் அவங்க ஹேக்ரிதை போய் வேலையை விட்டு தூக்கினாங்க? ட்ரெலானி மாதிரி இல்லையே. அவர் இப்போ இந்த வருஷம் முன்னாடி விட நல்லா தானே நடத்துகிறாரா அப்படின்னு ஆஞ்சலினா ஜான்சன் கேட்குறா. ஆம்பிரிட்ஜ்க்கு பார்ட் ஹியூமன்ஸே பிடிக்காது. அவங்க எப்படினாலும் ஹேக்ரிதை வெளியேற்றிருப்பாங்க அப்படின்னு ஹெர்மைனி சொல்லிட்டு அங்கே இருந்த ஆம்சேரில் உட்காரா. அது மட்டும் இல்லை, அவங்க ஹேக்ரித் தான் அவங்களோட ஆஃபீஸ்க்குள்ளே நிஃப்லஸை போட்டாங்கன்னு நினச்சாங்க அப்படின்னு கேட்டி பெல் சொல்லறா. ஓ பிளிமி, நான் தான் நிஃப்லஸை அவங்களோட ஆஃபீஸ்க்குள்ளே போட்டேன். ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் என்கிட்ட ஒரு 2 நிஃப்லஸை விட்டுட்டு போயிருந்தாங்க. நான் தான் வந்து அவங்களோட ஜன்னல் வெளியே அதை லெவிடேட் பண்ணி உள்ளே விட்டேன் அப்படின்னு லீ ஜார்டன் சொல்லறான். நீ அதை பண்ணலைனாலும் அவங்க எப்படினாலும் ஹேக்ரிதை சாக் பண்ணியிருப்பாங்க. அவர் டம்பிள்டோரோட ரொம்ப க்ளோஸாக இருந்தார் அப்படின்னு டீன் சொல்லறான். ஆமாம், அது உண்மைதான் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு அவனும் ஹெர்மைனி பக்கத்தில் ஒரு ஆர்ம்சேரில் உட்காரறான். ப்ரொஃபசர் மெக்கானகல் நல்லாயிட்டாங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும் அப்படின்னு லாவெண்டர் அழுதுகிட்டே சொல்லறா. அவங்கள காசில்குள்ளே தூக்கிட்டு போனாங்க, நாங்கள் டார்மெட்டரி விண்டோ வழியாக பார்த்தோம் அப்படின்னு காலின் க்ரீவி சொல்லறான். அவங்க பார்க்க அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. மேடம் பாம்ஃப்ரே எப்படியாவது அவங்கள சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு ஸ்பின்னட் சொல்லறா. காமன் ரூம் காலியாக கிட்டத்தட்ட காலையில் 4 மணி ஆயிடுச்சு. ஆனால் ஹாரி இன்னும் முழிச்சு தான் இருக்கான். ஹேக்ரித் இருட்டில் ஓடின அந்த இமேஜ் அவனை இன்னும் ஹாண்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. அவன் அம்பிரிட்ஜ் மேலே அவ்வளோ கோவமாக இருந்தான். அவனால் அவங்களுக்கு என்ன ஒரு தண்டனை கொடுக்கறதுன்னு கூட யோசிக்க முடியல. ரான் வந்து அவங்கள பிளாஸ்ட் அண்ட் ஸ்க்ரூட்ஸ் கிட்ட விட்டுறலாம் அப்படின்னு சொன்னான். அவன் அந்த மாதிரி ஹாரபிளான ரிவெஞ்சஸை யோசிச்சுக்கிட்டே தூங்கினான். அவங்களோட கடைசி எக்ஸாம் ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் நல்ல வேலைக்கா ஆஃப்டர்நூன் தான் இருந்தது. அவன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுமே போய் தூங்கலான்னு தான் நினச்சான். ஆனால் அவன் வந்து காலையில் ரிவைஸ் பண்ண வேண்டியிருந்தது. அதனால் அவன் காமன் ரூம் ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துட்டு அவனோட 3.5 ஃபுட் லெசனை அவன் வாசிச்சுக்கிட்டு இருக்கான். 2 மணிக்கு 5th இயர்ஸ் கிரேட் ஹால்குள்ளே நுழையிறாங்க.
அவங்களோட எக்ஸாமினேஷனை எழுதுறதுக்காக ஹாரி ரொம்பவே எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ணான். எப்படியாவது முடிஞ்சா போதும் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டே எழுத ஆரம்பிக்கிறான். எக்ஸாம் முடிஞ்சதும் போய் தூங்கிட்டு அடுத்த நாள் வந்து குடிச்சு பிச்சுக்கு போய் ரானோட ப்ரூமில் ஃப்ளை பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறான். நீங்கள் உங்கள் எக்ஸாம்ஸை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ப்ரொஃபஸர் மேட்ச்பேங்க் சொல்லிட்டு அங்கே இருந்த பெரிய ஹார் கிளாஸை திருப்பி வைக்கிறாங்க. ஹாரி ஒரு நிமிஷம் ஃபஸ்ட்டு கொஷினை வாசிக்கிறான். ஒரு சில செகண்ட்ஸ் அவன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது அவன் என்ன வாசிச்சான்னு அவனுக்கு ரெஜிஸ்டரே ஆகலைன்னு. மெதுவாக அவன் ஆன்சர் எழுத ஆரம்பிக்கிறான். அவனுக்கு பேர்களும் இயர்ஸும் அவ்வளவா ஞாபகத்திலே வரலை. ஏதோ எழுதிக்கிட்டே இருக்கான். அவன் அடுத்த கொஷினை வாசிக்கிறான். இன்டர்நேஷ்னல் கான்ஃபெடரேஷன் ஆஃப் விசார்ட்ஸ் உருவாகிறதுக்கான காரணங்களையும் ஏன் வார்லாக்ஸ் அதில் ஜாயின் பண்ண ரெஃப்யூஸ் பண்ணாங்கன்றதையும் விவரிங்க அப்படின்னு அதில் போட்டிருந்தது. எனக்கு இது தெரியும் அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் அவனோட மைண்டு ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. ஹெர்மைனியோட ஹேண்ட் ரைட்டிங்கில் அந்த கொஷினை அவன் அன்னைக்கு காலையில் தான் அதை வாசித்தான். ஆனால் அவனுக்கு அது ஞாபகமே வரலை. அவன் மெதுவாக எழுத ஆரம்பிக்கிறான். அவன் பார்வதி பாட்டிலுக்கு பின்னாடி உட்காந்துருந்தான். அவனுக்கு மட்டும் லெக்லிமெண்ட்ஸ் தெரிஞ்ச ஈஸியாக அவளோட தலையில் இருந்த ஆன்சரை பார்த்து எழுதிடலாம் அப்படின்னு யோசிக்கிறான். ஹாரி அவனோட ஆன்சரை எழுத கான்சன்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு கண்ணை மூடுறான். பார்த்தா அவனோட கண்கள் இருட்டாக இருந்தது. கண்ணை திறந்து பார்க்குறான். அவன் கொஞ்சம் ஆன்சரை எழுதுறான். லீச்சஸ்டைன் பியர் போனகார்ட் அப்படின்றத பற்றியெல்லாம் எழுதுறான். அவன் திரும்பவும் கண்ணை மூடுறான். அவனுக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்றது ஞாபகம் வருது. கான்ஃபெடரேஷன் ஃபர்ஸ்ட் டைமாக ஃப்ரான்ஸில் மீட் பண்ணுறாங்க. அதை அவன் ஏற்கனவே எழுதிட்டான். காப்ளின்ஸை வந்து ட்ரை பண்ணி அவங்கள வெளியேற்றுறாங்க. அதையும் எழுதிட்டான். லிச்சஸ்டைனில் இருந்து யாருமே வர விரும்பலை. அதை எழுதுகிறான். அதுக்கப்புறம் அவன் யோசிக்கிறான், வேற என்ன இருந்தது அப்படின்னு. அப்போது அவன் டார்க் காரிடர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸில் திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் இப்போது ஃபாஸ்ட்டாகவே நடக்கிறான். கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஓடவும் செய்கிறான். பிளாக் டோரை ஓப்பன் பண்ணுறான். ஆஸ் யூஷுவல் அவன் அந்த சர்க்குலர் ரூமில் இருக்கான். ஸ்ட்ரெயிட் அக்ராஸ் அவன் நேராக போய் ஓப்பன் பண்ணுறான். அங்கே வால்ஸ் அண்ட் ஃப்ளோர்ஸ் இருக்குது. மெக்கானிக்கல் கிளிக்கிங்கும் இருக்குது. ஆனால் எதுவுமே இல்லை. அவன் வேகமாக உள்ளே போகிறான். 3வது கதவையும் ஓப்பன் பண்ணுறான். இப்போது அவன் ஒரு கேத்தட்ரல் அளவுக்கு பெரிய ரூம். அது ஃபுல்லாக ஷெல்ஸ் இருக்குது. அந்த ஷெல்ஸில் எல்லாம் கிளாஸ் ஸ்பியர்ஸாக இருக்குது. அவனோட ஹார்ட் இப்போது ரொம்ப வேகமாக அடிக்குது. அவன் இந்த தடவை உள்ளே போயிட்டான். அவன் அந்த 97 ரோவை ரீச் பண்ணதும் அவன் திரும்புகிறான். ஆனால் அங்கே கீழே தரையில் ஏதோ இருக்குது. கருப்பான ஒரு உருவம். அது ஏதோ ஒரு அடிப்பட்ட மிருகம் மாதிரி இருக்குது. ஹாரியோட வயிற்றில் அப்படியே பயம் தெரியுது. அவனோட எக்ஸைட்மெண்ட்டும் இருக்குது. அவனோட வாயில் இருந்து வார்த்தைகள் வருது. ஒரு கோல்டான வாய்ஸ். எந்த ஒரு ஹியூமன் கைண்ட்னஸுமே இல்லாத வாய்ஸ். எனக்காக அதை எடுத்துக்கோ, எடு, என்னால் அதை டச் பண்ண முடியாது, ஆனால் உன்னால் முடியும் அப்படின்னு அது சொல்லுது. அந்த தரையில் இருந்த உருவம் இப்போ லைட்டாக மூவ் ஆகுது. ஹாரி அவனோட வாண்டை ரைஸ் பண்ணுறான். க்ரூசியோ அப்படின்னு சொல்கிறான். அந்த தரையில் இடந்த மனுஷன் அலறாரு, வலியில் அலறாரு. ஹாரி சிரிக்கிறான். அவனோட வாண்டை ரைஸ் பண்ணுறான். திரும்பவும் அந்த ஃபிகர் அழுதுகிட்டே கீழே கிடக்கு. லார்ட் வால்டமார்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அவன் சொல்லறான். கீழே தரையில் இருந்த உருவம் இப்போ முகத்தை ரைஸ் பண்ணுது. நீ என்னை கொல்னாதான் அது நடக்கும் அப்படின்னு சீரியஸ் சொல்லறாரு. அதை நான் செய்ய தான் ஆகணும் அப்படின்னு ஹாரி திரும்பவும் சொல்லறான். ஆனால் நீ முதல்ல எனக்காக அதை எடுக்கணும் பிளாக். நீ வலியெல்லாம் அனுபவிச்சிட்டேன்னு நினைக்கிறியா? கொஞ்சம் யோசி. நீ இங்கே எவ்வளோ நேரம் கத்துனாலும் யாரும் வந்து உன்னை காப்பாற்ற போகிறது கிடையாது அப்படின்னு ஹாரி சொல்லறான். அந்த நேரத்தில் வேற யாரோ அலறிட்டு டெஸ்கில் இருந்து கீழே விழுறாங்க. ஹாரி கீழே தரையில் விழுந்து கிடக்கான். அவன் இன்னும் கத்திக்கிட்டு இருக்கான். அவனோட ஸ்கார் இப்போ எரிச்சலாக எரியுது. அவன் தான் எக்ஸாம் டைமில் டெஸ்கில் இருந்து தரையில் கீழே விழுந்திருக்கான். இதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோவும் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.